இருக்கை இழந்தவன் கை போலாங்கு இடுக்கன் களைவதான் நட்பு இந்த திருக்குறளை படிச்சுட்டு ஒருத்தன் துன்பத்துல இருக்கும்போது அவனை விட்டுட்டு போறவன் நண்பன் இல்லடா, துரோகி. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அவர் எப்போ வருவாரு, எப்படி வருவாரு? போலீஸ்காரங்க கேஸ ப்ரூவ் பண்ணதான் பாப்பாங்க. ஏன்னா கேஸ போடுறவங்களே அவங்கதான். அப்போ உண்மையை கண்டுபிடிக்கிறது யாரா? நாம தான். என்னடா சொல்றேன்? டேய், நம்ம 4 பேருமா சேர்ந்து துப்பறிஞ்சு இவர் நிரபராதின்னு நிரூபிப்போம். ஓகே? இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரா? இல்ல சார். வந்ததை வர சொல்லு. எஸ் ஸ்பீக்கிங். சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ராஜகோபால் கொலை விஷயமா எல்லாரையும் விசாரிச்சுட்டேன். அவரை கொலை செய்யணுங்கிற மோட்டிவ்ல உள்ள யாரையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல சார். டெட் பாடியில ஒரு ரோஜாப்பு இருந்துச்சு, அதை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? சார், நான் அந்த மோட்டிவ்ல திங்க் பண்ணி பார்க்கல. கொலை செஞ்சது பெண்ணா இருந்தா அவ தலையில இருந்து அந்த ரோஜாப்பு வந்துருக்கலாம், அதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுதான் நானும் சொல்றேன். இந்த கொலைக்கும் ஒரு பொண்ணுக்கும் அந்த ரோஸுக்கு சம்பந்தம் இருக்கு. இத க்ளூவா வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுங்க. சொன்னதை செய்யுங்க. ரோஸ் ஃப்ளவர், பிளட்டி ரோஸ். கீதா, இன்னைக்கு டான்ஸ் ரொம்ப பிரமாதம் இல்ல? இன்னொரு விஷயம், இன்னைக்கு காலையில கூட உங்க அப்பா நான் பார்த்தனே. நீ எதுக்கும் கவலைப்படாத, அவரை சீக்கிரமா வெளியே கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. வரியா, உன்னை நான் வீட்டை டிராப் பண்றேன். வேண்டாம், என் கார் வந்துருக்கு. ஓகே ஓகே, வரேன். பத்திரம் பத்திரம் பத்திரம். ஹலோ ஷேகர். ஹலோ, நீங்க இன்னும் கிளம்பல? வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். ஓ, மறந்தே போயிட்டேன், உங்ககிட்ட தான் கார் இருக்குல்ல? அதனால என்ன, கார்ல போறதை விட மோட்டார் பைக்ல போனாதான் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். வித் பிளஷர், வாங்க. வரேன் வரேன் கணேஷ், பாய். டேய், அதோட நம்ம கார், வாங்கடா. போறேன்டா. அமிதா மச்சான், தண்ணி சாப்பிட வந்தாண்டா. என்ன குடிச்ச வேலைச்சாமி? அது நன்னாரி போட்ட தண்ணி. தினமும் பாதி நேரத்துல குடிப்பேன், காலையில காலி ஆயிரும். அப்ப ஏன் சத்தம் இல்லாம போன? சத்தம் போட்டா அக்கம் பக்கத்துல எந்திரிச்சுக்குவாங்கல்ல, அதுக்குதான். அப்படியா? அப்ப நீ சத்தம் இல்லாம குடி, நாங்க சத்தம் இல்லாம போய் படுக்கிறோம். போயிட்டாங்க. வேலையை முடிக்கிறதா எங்க வேலை. ஆளு யாருன்னு சொல்லுங்க.
இது அவனுடைய முகம், இது அவனுடைய அட்ரஸ். அவன் கையோடவோ காலோடவோ நாங்க வர்றோம். வாங்கப்பா, துப்பறிய சிங்கங்களா, எங்க அலையன்னு அலைஞ்சிட்டு வரீங்க? அலையிறதுல தான் துப்பு அடிச்சிட்டு வராதான்னு தேடிட்டு இருக்கோம். கிடைச்சதா? அது தொழில் ரகசியம். கிடைச்சா மனசுல இருக்கும், கிடைக்கலன்னா மண்டையில இருக்கும். அப்படின்னா திட்டத்துக்கு மேல திட்டம் உருவாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓஹோ, அப்ப திட்டத்துக்கு மேல திட்டம் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா, நீங்க எல்லாம் உருப்படாத கேசுங்க. துப்பறியறத விட்டுட்டு ஏதாவது புஸ்தகத்தை எடுத்து படிங்க. அதுல காக்கா கதை நரி கதை நிறைய இருக்கு. வேலுசாமி, வெட்டி பேச்ச குறைச்சிட்டு வேலையை பாரு. உருப்படியாதான் பதார்த்தமா உருவாகும். அப்போ எனக்கு சமைக்க தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அப்போ எங்களுக்கு துப்பறிய தெரியாதுங்கிறீங்களா? நீங்க துப்புறீங்களோ துப்புலையோ, நான் சமைச்சு நிரூபிக்கிறேன். நாங்களும் படிச்சு நிரூபிப்போம். எங்க மருந்து கொண்டு சொல்லுங்க பாக்கலாம். உங்களால முடியுமாங்கிறத ஒத்துக்கிறேன். எங்க திறமைய இப்பவே இந்த இடத்துல நிரூபிச்சு காமிக்கணுமா? எங்க நிரூபிங்க பாக்கலாம். என்ன ஒரு மாதிரியா வரீங்க? அடிக்க வரீங்களா? டேய், வேலுசாமியை ஆராய்ச்சி பண்ணுங்கடா. இது என்ன டவல? இது வேட்டியில துண்டு. இது என்ன பூ? கனகாமரப்பூ. டேய், என்ன பண்றீங்க? உள்ளதை எடுத்துறாதீங்கடா. பாருங்க. என்ன தகவிட்டு போறாங்க? இந்த பசங்க வந்து சுத்திக்கிட்டு ஒரே குழப்புறாங்களே. நாங்க உன்னை பத்தி ஒரு பயங்கரமான உண்மையை சொல்ல போறோம். என்னப்பா? சொல்லட்டுமா? குழப்புறாங்க. நீ இன்னைக்கு நான் இன்னைக்கு நீ சிகப்பு. சிகப்பு? நீ இன்னைக்கு சிகப்பு கலர் எட்டி போட்டிருக்க. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஐயோ, என்ன ஏதாவது கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களோ? இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ என்னைக்கு எந்த கலர் ஜெட்டி போட்டு வந்தாலும் நாங்க சொல்லுவோம். சொல்லுவீங்க. ஜட்டி போட்டா தானே சொல்லுவீங்க. ஜட்டிய போடாம விட்டுட்டா? சார், போஸ்ட். அன்புள்ள மிஸ்டர் சேகர், இன்று மாலை 4 மணிக்கு உங்களை கோல்டன் பார்க்கில் சந்திக்க விரும்புகிறேன். இப்படிக்கு கீதா. வரே வா.